நாமக்கல் அருகே கட்டையால் அடித்து தந்தையை கொலை செய்ததாக மகன் கைது செய்யப்பட்டார். மோகனூரை அடுத்த நத்தமேடு பகுதியைச் சேர்ந்த 85 வயதான காராளன் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தபோது அவரது மகன் முருகேசன் விறகு கட்டையால் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் பலத்த காயமடைந்த அவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். மது அருந்த பணம் தராததால் தந்தையை கொன்றதாக அளித்த வாக்குமூலத்தின் பேரில் முருகேசனை காவல்துறையினர் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் நகராட்சி 2வது வார்டு குள்ளவீரன்பட்டியில் குடிநீர் கேட்டு பெண்கள் காலி குடங்களோடு சாலை மறியலில் ஈடுபட்டனர். குள்ளவீரன்பட்டியில் கடந்த 10 நாட்களாக குடிநீர் முறையாக வழங்கப்படவில்லை என்று புகார் தெரிவித்து போராட்டம் நடைபெற்றது. பின்னர் நகராட்சி அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து சாலை மறியல் விலக்கிக் கொள்ளப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிணறு மற்றும் இடத்தகராறில் விவசாயி கல்லால் அடித்து கொல்லப்பட்டுள்ளார். போச்சம்பள்ளிக்கு அருகே உள்ள பன்னந்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சக்திவேல். இவர் போக்குவரத்து துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவருடைய தாயாரிடமிருந்து 17 சென்ட் நிலத்தை ராமகிருஷ்ணன் மற்றும் திருமால் ஆகியோர் 2020இல் வாங்கியுள்ளனர். அந்த நிலத்திற்கு அருகே தன்னுடைய நிலத்தில் சக்திவேல் விவசாயம் செய்து வந்துள்ளார். இந்நிலையில் சக்திவேலின் நிலத்தில் உள்ள கிணற்றுக்கு ராமகிருஷ்ணன், திருமால் இருவரும் உரிமை கோரியுள்ளனர். இது தொடர்பான தகராறு தீர்க்கப்படாமல் இருந்துள்ளது. நேற்று இரவு சக்திவேல் தனது தென்னந்தோப்பிற்கு தண்ணீர் பாய்ச்சச் சென்றபோது கிணற்றின் அருகே மறைந்திருந்த ராமகிருஷ்ணன், திருமால் இருவரும் சக்திவேலை மடக்கி கீழே தள்ளி அருகிலிருந்த பெரிய கல்லை தலையில் போட்டு கொன்றுள்ளனர். தலைமறைவாகிவிட்ட ராமகிருஷ்ணன், திருமால் இருவரையும் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் குமரி மாவட்டத்தில் இளநீர் மற்றும் நுங்கு விற்பனை சூடுபிடித்துள்ளது. நாகர்கோவில் திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்களில் பயணிப்போர் வெயிலின் தாக்கம் காரணமாக ஆங்காங்கே சாலையின் இருபுறமும் உள்ள இளநீர் மற்றும் நுங்கு சர்பத் கடைகளை நாடி தாகம் தணித்து செல்கின்றனர். தமிழகத்தின் முக்கிய நீர் ஆதாரமாக திகழும் முல்லைப் பெரியாறு அணைக்கான நீர்வரத்து கடந்த 2 நாட்களாக முழுவதுமாக நின்று போயுள்ளது. முக்கிய நீர்பிடிப்பு பகுதியான கேரள மாநிலம் இடுக்கியின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இந்த ஆண்டு தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழை எதிர்பார்த்த அளவு பெய்யாததே இதற்கு காரணம். இதனால் அணையிலிருந்து தமிழகத்திற்கு வினாடிக்கு 311 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. அணையின் நீர்மட்டம் 114.45 கன அடியாக கீழ் இறங்கி வருகிறது. நீர் இருப்பு 1635 மில்லியன் கன அடியாக உள்ளது. பருவமழை பொய்த்து நீர்வரத்து முழுவதுமாக நின்றதோடு அணை நீர்மட்டம் கீழிறங்கி வருவது தமிழக விவசாயிகளை கவலையடைய வைத்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் 5 கிராமத்திற்கு அருகே மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் லாரி ஓட்டுநர் வெட்டிக் கொல்லப்பட்டார். ராமாபுரம் பகுதியைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் ஈஸ்வரனும் நண்பர்கள் சிலரும் மது அருந்திய போது தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த விக்னேஷ் என்பவர் ஈஸ்வரனை அரிவாளால் தலையில் வெட்டியதாக கூறப்படுகிறது. இரத்த வெள்ளத்தில் விழுந்த ஈஸ்வரன் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தப்பியோடிய விக்னேஷை தேடி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் முன்பாக இளைஞர் ஒருவர் தலைகீழாக நின்று முழக்கம் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகத்திற்கு அருகே உள்ள பல்லகச்சேரி கிராமத்தைச் சேர்ந்தவர் முருகன். இவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் முன்பாக தலைகீழாக நின்று தங்கள் கிராமத்தில் உள்ள ஏரியில் 100 நாள் வேலை திட்டத்தின் மூலம் நடப்பட்ட மரங்களை வெட்டி வீழ்த்தியவர்கள் மீதும், ஏரியில் அளவுக்கு அதிகமான ஆழத்தில் மண் வெட்டி எடுத்தவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி முழக்கங்களை எழுப்பினார். அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் அவரை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். கோவையில் வாட்ஸ்அப் குழு தொடங்கி லாட்டரி மோசடியில் ஈடுபட்டு வந்ததாக சகோதரர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மேலும் மோசடி மூலம் அவர்கள் வாங்கிய 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகளையும் பறிமுதல் செய்திருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கேரளாவில் நடைபெறும் லாட்டரி குழுக்களின் அடிப்படையில் வெற்றி பெறும் எண்களுக்கு பரிசளிப்பதாக சகோதரர்கள் இருவரும் வாட்ஸ்அப் குழுவில் பதிவிட்டு ஏராளமானோரிடம் பணம் பெற்று
லட்சக்கணக்கில் மோசடி செய்ததாக காவலர்கள் தெரிவித்துள்ளனர். மாசி திருவிழா கொண்டாட்டம் மற்றும் குடமுழுக்கு என தமிழகத்தில் உள்ள பல கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் மாசி திருவிழாவில் சுவாமி சண்முகர் வெள்ளை சாத்தி கோலத்தில் எழுந்தருளினார். 8ஆம் நாள் திருவிழாவில் உற்சவர் சண்முகர் வெண்பட்டு அணிந்து மண்டபத்திலிருந்து 8 ரத வீதி வழியே உலா வந்தார். திருக்கோளூரில் வைத்தமாநிதி பெருமாள் கோவிலில் குபேரனுக்கு நிதி கொடுத்த தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நிதி கொடுத்த நாளை ஒட்டி மூலவருக்கு சிறப்பு பூச்சட்டை அலங்காரம் செய்யப்பட்டது. உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வைத்தமாநிதி பெருமாள் மற்றும் தாயார் குமுதவல்லி சிறப்பு அலங்காரத்தில் மகாமண்டபத்தில் எழுந்தருளினர். இதேபோல் தேனி மாவட்டம் கம்பத்திற்கருகே காமைய கவுண்டன்பட்டியில் உள்ள 100 ஆண்டு பழமை வாய்ந்த கோயிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. காமாட்சியம்மன் கோவிலில் நடந்த கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். சேலம் மாவட்டம் தாரமங்கலத்திற்கருகே 18ஆம் படி கருப்பசாமி கோவில் திருவிழாவில் சாமிக்கு பொறி உருண்டை, மதுவகை, கள்பானம், சுருட்டு ஆகியவை படையலிடப்பட்டன. கோயிலில் கத்தி மீது நடந்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் குடவாசலுக்கு அருகே ரேணுகா மகா காளியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. செம்பியன் கூந்தலூர் பகுதியில் உள்ள கிராம தேவதைகளான ரேணுகா மகா காளியம்மன், ஐயனார், சட்டைக்காரசாமி ஆலயங்கள் புனரமைக்கப்பட்டதை ஒட்டி கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதேபோல் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் உள்ள புகழ்பெற்ற காளியம்மன் கோவில் கோபுர கலசங்களுக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடத்தப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். மதுரையில் இம்மையிலும் நன்மை தருவார் கோயிலில் மாசி பெருந்திருவிழா திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. நாகை நீலப்பாடி ஆதியன் காலனி கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த கருமாரியம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதையொட்டி வாஸ்து சாந்தி கோ பூஜையுடன் யாகசாலை பூஜைகளும் நடைபெற்றன. நீலகிரி மாவட்டம் உதகையில் திபெத்தியர்களின் 65வது எழுச்சி நாளை முன்னிட்டு அமைதி பேரணி நடைபெற்றது. கலாச்சாரம், மதம் மற்றும் நாட்டை காப்பாற்ற 1959ஆம் ஆண்டு மார்ச் 10ஆம் தேதி சீனாவுக்கு எதிராக ஏற்பட்ட திபெத்தியர்களின் எழுச்சியை முறியடிக்க சீன அரசு 1.2 மில்லியன் மக்களை படுகொலை செய்தது. இதையடுத்து உலகெங்கிலும் உள்ள திபெத்தியர்கள் மார்ச் 10ஆம் நாளை எழுச்சி நாளாக அனுசரித்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே யானை தாக்கியதில் இளைஞர் உயிரிழந்தார். சேம்பக்கரை பழங்குடியின கிராமத்தைச் சேர்ந்த விஜயகுமார் தனது நண்பருடன் வீட்டிற்கு சென்றபோது அவரை யானை தாக்கிக் கொன்றது. இளைஞரின் உடல் மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் வனத்துறை மற்றும் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். தேனி மாவட்டம் வைகை அணை நீர்த்தேக்கத்தில் அதிக அளவு மீன்கள் பிடிக்கப்பட்டன. நீர்மட்டம் 60 அடிக்கும் கீழ் சரிந்ததால் வழக்கத்தை விட 3 மடங்கு அளவிற்கு மீன்கள் வலையில் சிக்கியதாக மீனவர்கள் தெரிவித்தனர். அணை நீரில் சிக்கிய கட்லா, ஜிலேபி ரக மீன்களை மக்கள் ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர். கரூர் மாவட்டம் ஆத்தூர் சோழியம்மன் கோவில் குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது. 6 கால யாகசாலை வேள்வி பூஜைகள் நடைபெற்றதை அடுத்து கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. விழாவில் அமைச்சர் செந்தில் பாலாஜி, MP ஜோதிமணி ஆகியோர் பங்கேற்றனர். 10,000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வழிபட்டனர்.
திருவள்ளூர் தந்தாமரை பொன்முடி மேல் கிடந்து அதிகாரிகள் குளிநீர் சுமந்தாட்ட கடந்துள்ளது. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறை.